த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அதிமுகவிலிருந்து அக்கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் டெல்லியில் கிட்டத்தட்ட அதிமுகவின் முகமாகவே பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் வெளியே போகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுவாக எழுந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கு. இது அதிமுகன்னு சொல்றதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறதுனால அவருக்கான பேர்டன், அவர் மேல இருக்கக்கூடிய சுமை அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவில் இருக்கு. காரணம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தொடர் தோல்விகள், 10 தோல்விகளுக்கு மேல அவர் பார்த்திருக்கிறார். அதை விட மிக முக்கியமான விஷயம், அதிமுகவிலிருந்து அக்கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக தொடங்கியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கூட்டணியிலிருந்தும் நிறைய பேர் வெளியேற தொடங்கியிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் டிடிவி தினகரன் இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியை காரணம் காட்டி தான் அவர் வெளியே போயிருந்தாரு. தேமுதிக என்ன சொல்லியிருந்தாங்க, மாநிலங்களவை உறுப்பினரை தரேன்னு சொல்லிட்டு எங்க முதுகுல குத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி, அதனால அவர் மேல அதிருப்தியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றதே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் மாதிரியான மூத்த நிர்வாகிகளும் தொடர்ச்சியா கட்சியிலிருந்து வெளியே போயிட்டு இருக்கக்கூடிய சூழல். அந்த வரிசையில இன்னொரு மிக முக்கியமான தலைவரும் வெளியே போக போறாரோ அப்படின்ற ஒரு மிக முக்கியமான சந்தேகம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அது வேற யாரும் இல்லை, அதிமுகவுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் துணை சபாநாயகராகவும் இருந்த தம்பிதுரை அவர்கள் தான். ஏன்னா நான் இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதை ரொம்ப பக்கத்துல இருந்து கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுல தம்பிதுரை அவர்களுடைய பேச்சு, குறிப்பா மாநிலங்களவையில அவரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து பேசும் பொழுது அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான நிறைய முக்கியமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. குறிப்பா இந்த கூட்டத்தொடருடைய 2வது நாள் விவாதம் அப்படின்றது நடக்குது. அதுல முதல் விஷயம், ஒரு 0 ஹவர்ல அவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை எடுக்கிறாரு. டெல்லியில நிலவக்கூடிய காற்று மாசுபாடு சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்றத பேசுறாரு. அவர் பேசும் பொழுது தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்கள் எத்தனையோ இருக்கு, இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்கலாம். ஆனா அவரு டெல்லியில நிலவக்கூடிய காற்று மாசுபாடு பத்தி பேசுறாரு. என்ன பேசுறாரு, டெல்லியில இவ்வளோ காற்று மாசுபாடு மிக மோசமா இருக்கு, இதை தடுக்க தவறிட்டாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் கடுமையாக பரிதவிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு கூட போக முடியாத இருக்கு, பாருங்க எனக்கு கூட சரியா பேச முடியல, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கேவலமான சூழல்ல தான் டெல்லியுடைய காற்று மாசு இருக்கு, இதை உடனடியாக சரி செய்யணும் அப்படின்ற மாதிரியான எதிர்கட்சிகள் என்ன டோனை பயன்படுத்துவாங்களோ அந்த டோனை பயன்படுத்தி அவர் ஒரு விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. The very serious pollution situation in Delhi and the NCR. Every year we say that things will be improved, but every winter the same crisis returns, and this year it is no different. Schools have to shut down again. Hospitals are reporting to rise asthma and respiratory cases. What is most disappointing is that despite so many meetings, committees and court directions, the ground situation has hardly improved. It is also surprising that vehicles that had already completed their permitted life have been allowed to run for 1 year, one more year. So, through this 0 hour submission, I sincerely urge the government to treat this as an emergency. அடுத்தது 2வது நிகழ்வு, அதே நாள் மணிப்பூருடைய ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்றது வருது. அதுல அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினரா தம்பிதுரை அவர்கள் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு, ஜிஎஸ்டி அப்படின்றது திமுக காங்கிரஸ் கொண்டு வந்திருந்த ஒரு மிக முக்கியமான திட்டம். அதுக்கு முன்னாடியே வாஜ்பாய் அதுக்கான விதை அப்படின்றத போட்டிருந்தாரு. ஆனா திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் அது முழு வடிவம் கொண்டு வரப்பட்டது. அந்த சமயத்துல குஜராத் மாநிலத்துடைய முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டியை கடுமையா எதிர்த்திருக்கிறாரு. அப்படி எதிர்த்தவர் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா ஜிஎஸ்டியை அவர் தான் பெரிய அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. Even though it is started in the Vajpayee period to come up with the GST, how to implement, but actually everything shaped that during Congress period when they are ruling. At that time, ADMK has a different opinion against the GST. Even our Narendra Modi ji also at that time opposed. After assuming power, Narendra Modi ji, he is implementing properly and also the nation's development
is giving importance. In that respect, we are also supporting that, no difference definitely. ஆக்சுவலாக பண்ணது மணிப்பூருடைய ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் பில். ஏன்னா இப்போ மணிப்பூரில் அங்கே மாநில அரசு அப்படின்றது கிடையாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றத செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அங்கே நிதி சார்ந்த விஷயங்கள், குறிப்பிட்ட மசோதா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சம்பந்தமே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை எதுக்காக இந்த ஜிஎஸ்டியோட ஒப்பிட்டு அவர் பேசணும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு சந்தேகம் அப்படின்றது எழுந்திருந்தது. இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ரசிக்கல. ஏன்னா தம்பிதுரை அவர்கள் ஒரு முறை இல்லை, 2வது முறையாகவும் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தடுத்த நிறைய ஸ்பீச்சில் அவர் பேசினப்பவும் ஏதாவது ஒரு வகையில் பாரதிய ஜனதா கட்சி அப்படி போகிற போக்கில் அப்படியே இடிச்சிட்டு போகிறது அப்படின்றத அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இது பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கு. இது சம்பந்தமான புகார் அப்படின்றதையும் அதிமுக தலைமைக்கு அவங்க கொடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. என்ன, கூட்டணியில் இருக்கிறோம், மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அவரே எதிர்க்கட்சிகள் பேச வேண்டிய டோன்ல இப்படி விமர்சித்து பேசுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அது சம்பந்தமான சில நியூஸ் பேப்பர்லையும் நியூஸ் அப்படின்றதையும் கேரி பண்ணியிருந்தாங்க. இது சம்பந்தமா அதிமுக வட்டாரங்களில் கேள்வி நம்ம கேட்கும் பொழுது எங்களுக்கும் அது புரியல, ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு எங்களுக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் தம்பிதுரை அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அதை செய்யாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை அதிமுக தலைமை தம்பிதுரை அவர்களை இந்த விஷயத்தில் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு தம்பிதுரை அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போகிறது, அந்த மாதிரியான ஏதாவது முடிவு எடுத்துருவாரோ அப்படின்னு. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த இடத்துலையும் விமர்சித்து பேசுகிற மாதிரி அவர் பண்ணவே இல்லை. முழுக்க முழுக்க பாஜகவை விமர்சித்து பேசக்கூடிய விஷயங்களாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு விதமான சந்தேகத்தை அப்படின்றத எழுப்புது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி சரியா இல்லை, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய நெருடல் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் பொழுது அது அதிமுகவுக்கு பின்னடைவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்கள்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த கருத்தை ஒருவேளை தம்பிதுரை அவர்கள் பிரதிபலிக்கிறாரோ அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயமும் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி முறியணும் அப்படின்னு அதிமுகவே விரும்புதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பப்படுது. ஏன்னா இப்போ ஒருவேளை தம்பிதுரை மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரியான புகார்கள் ஒரு அழுத்தமா பாஜக தலைமை கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமா அது எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டாரு. அப்படி பண்ணும் பொழுது அதை ஒரு காரணமா வச்சுட்டு கூட்டணிக்குள்ள விரிசலை ஏற்படுத்திடலாமோ, இல்லை ஒருவேளை தொகுதி பங்கீடுகள் அப்படின்னு வரும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாம் காரணம் காட்டி தொகுதிகள் பங்கீட்டுல ஒரு நெகோசியேஷன் அப்படின்றது ரொம்ப வலுவா வைக்கலாமோ, இந்த மாதிரியான காரணங்களாமும் இதுக்கு பின்னாடி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒட்டு மொத்தத்துல தம்பிதுரை அவர்களை முன்வைத்து அதிமுக ஒரு மாதிரியான கேம் அப்படின்றத பிளான் பண்றாங்க. பட் ஆனா அந்த கேமை பாஜக சுத்தமா விரும்பல அப்படின்றத நம்மளால கண்கூடாவே பார்க்க முடியுது. அடுத்தடுத்த வாரங்கள், அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இந்த கேம் பிளானுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நம்மளால ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். தம்பிதுரை அவர்கள் ஒரு டால் லீடர் ஆஃப் த ஏடிஎம்கே பார்ட்டி அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் ஒருவேளை மாநில அரசியலுக்கு வர விரும்பி அதை எடப்பாடி பழனிசாமி தரப்பு விரும்பாம இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது. ஆனா அந்த டோன் அப்படின்றது மாறி இருக்கு. தம்பிதுரை அவர்கள் பாஜகவை பார்க்கக்கூடிய, பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்கக்கூடிய அந்த டோன் அப்படின்றது மாறி இருக்கு. அவர் அதை தானா மாத்தினாரா, இல்ல அதிமுகவுடைய தலைமையின் பெயர்ல அதை மாத்திருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் தான் எழுந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது வரக்கூடிய நாட்கள் அதுக்கான பதில் அப்படின்றதும் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட செங்கோட்டையன் இப்படிதான் ஒரு விதமான கருத்துக்களை சொல்லி அதன் மூலியமா அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு இப்ப தாவேகாவுக்கு போயிட்டாரு. கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமா தம்பிதுரை இதை பண்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.